விஜய் வந்து காவேரி கிட்ட நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன், நீ பேக் எடுத்துட்டு கொஞ்சம் கீழே வரியா அப்படின்னு சொல்றாங்க. காவேரியும் பேக் எடுத்துட்டு கீழே வரும்போது ராகினி வந்துட்டு, என்ன காவேரி ஒரேடியா உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்ட போல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல விஜய் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல தான் சைன் வாங்குறாரு, நீ தான் நம்பிட்டு இருந்த. பாரு ராகினி, நான் உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாவே நேரம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பணும், உன்னை பார்த்தாவே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் நவரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி இங்க இருந்து வெளியில போகும்போது அவங்க வீட்ல இருந்து அம்மா அக்கா எல்லாருமே வந்து வெளியில நின்றுட்டு இருக்காங்க. காவேரிக்கு பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம எதுவுமே அம்மா வீட்டுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா இப்ப எல்லாருமே இங்க நிக்கிறாங்களே, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன நின்னு யோசிச்சிட்டே இருக்க போல, எனக்கு நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா கார் ஏறியா, அங்க போனதுக்கு அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. விஜய் வந்து அவங்க அம்மா அக்கா எல்லாத்தையுமே கார்ல ஏற சொல்லிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவர் எதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரீச் ஆயிடுறாங்க. காவேரிய பார்த்த உடனே ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் வந்து எல்லாருமே எழுந்துச்சு நிக்கிறாங்க. ரூம்குள்ள போன உடனே காவேரிக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. விஜயை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் விஜய், நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. விஜயோட அடுத்த முடிவு என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.